டைம் வந்து கரெக்டாக 7-8 ஆகுது. ஒரு 1 நேரமாக இந்த திருச்சி பஸ் ஸ்டாண்டில் சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சம்பவம் வந்து நமக்கு ட்ரெயின் வச்ச ஆப்பு. சம்பவம் நம்பர் 2. ஸோ இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நமக்கு சிவராத்திரின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. திருச்சி வந்தாச்சு. 5:08க்கு ஏறணும், 6:24க்கு ரீச் ஆகிட்டோம். 1.5 hours ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் இங்கேயே தான் உட்காந்துருந்தேன் பஸ் ஸ்டாண்டில். அங்கே வெளியில் லைக் வந்து சிட்டி பஸ்ஸஸ்லாம் இருக்கும்ல, அது வந்து நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். பின்னாடி லைட்னிங் தெரியும்னு நினைக்கிறேன். மழை பெய்கிற மாதிரி இருக்குது, அதனால் ஒரே மண் வாசனையாக இருக்குது. அதனால் உள்ளே போகிறோம். இப்போது அதான் உள்ளே போகிறோம். டைம் வந்து கரெக்டாக 7-8 ஆகுது. ஒரு 1 நேரமாக இந்த திருச்சி பஸ் ஸ்டாண்டில் சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நான் ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் சம்பவம் வந்து நமக்கு ட்ரெயின் வச்ச ஆப்பு. சாம்பார் ஆப்பு. எனக்கு ட்ரெயின் என்ன ஆச்சுனாக்கா, நான் ஃபஸ்ட்டு தக்கல் டிக்கெட் வந்து நான் ஒரு ஃபோனில் ட்ரை பண்ணேன், இன்னொரு ஃபோன்லேயும் வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஃபோனில் ட்ரை பண்ணும்போது திருச்சியிலேருந்து சென்னை வர 110 இருக்க தக்கல் டிக்கெட்டே வந்து எனக்கு கிடைக்கல. 2 வாட்டி டிரான்சாக்ஷன் ஃபெயில்னு சொல்லி கிடைக்கல. அதுக்கப்புறமா நான் வந்து சோழன் எக்ஸ்பிரஸில் போட்டேன் போகிறதுக்கு, சென்னை எக்மோர் டு தஞ்சாவூர் போகிறதுக்கு. அதில் எனக்கு கிடச்சிருச்சு. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது ஃபஸ்ட்டு சம்பவம். சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 பாருங்க, நான் சொல்லும் போதே என் செருப்புலாம் கண்டி விழுது. சம்பவம் நம்பர் 2 என்னன்னாக்கா, பஸ்ஸு சரி நமக்கு அதுதான் கிடைக்கல, அட்லீஸ்ட் பஸ்ஸாக இருக்கும். திருச்சியிலேருந்து நிறைய பஸ்ஸு கிளம்பும்ல, ஸ்லீப்பர் பஸ் எதாவது ட்ரை பண்ணலாம், ஏசி ஸ்லீப்பர் அப்படின்ட்டு நான் வந்து booking.com எல்லாம் உட்காந்து தேடினேன். எல்லாமே ரேட் வந்து 1500. லாஸ்ட் டைமுங்கிறதுனால 1500, 2000 அந்த மாதிரி போட்டிருந்தது. என்னால் அவ்வளோலாம் அக்காமடேட் பண்ண முடியாது. ஏதாவது சீப்பாக இருக்கும் தேடிட்டே இருந்தேன். திடீர்னு எஸ்சிடிசி ஞாபகம் வந்தது. எஸ்சிடிசி போனேன். அங்கேயும் வந்து எனக்கு எதுவுமே வந்து ஸ்லீப்பர் கிடைக்கல, சீட்டர் தான் இருந்தது, அதுவும் நான் ஏசி தான். சரின்ட்டு இப்போது பஸ்ஸு திருச்சி தஞ்சாவூர்லேருந்து திருச்சி வந்தேன் பார்த்தீங்களா, அப்போ தான் நான் வந்து புக் பண்ணேன். சீட்டரில் வந்து புக் பண்ணி எங்கே வரும் அதெல்லாம் கேட்டால் அது எஸ்சிடிசியோட நார்மல் பஸ் தானா, புஷ்பேக் சீட் கூட இருக்காதா. ஸோ இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நமக்கு சிவராத்திரின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போ. சிவராத்திரின்னு தான் சொன்னாங்க, வயிற்றுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம போய் ஏதாவது சாப்பிட்லாம். சம்பவம் மேலே சம்பவம். இதுதான் தக்கல், இதுக்கு தான் தக்கல் கிடச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் அன்ரிசர்வ் போகிறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா இன்றைக்கி சண்டே நைட்டு எல்லாருமே ஊருக்கு போயிட்டு சென்னைக்கு ரிட்டர்ன் ஆவாங்க. அன்ரிசர்வ்டில் நம்ம ஏறி நசுங்கிறதுக்கு எஸ்சிடிசியில் சீட்டிங்லேயே ஃபுல்லாக போய்க்கலாம். ஸ்லீப்பரும் கிடைக்கல, முதுகெலும்புலாம் உடைய போகுது. இன்னைக்கு உட்காந்து போவோம், எங்கேயாவது பசிக்குது சாப்பிட்லாம். 9:45க்கு பஸ்ஸு, அது வரைக்கும் இங்கே தான் சுற்றணும். அதனாலே நான் போட்ட பிளான்லாம் வந்து நான் வந்து திருச்சி மலைக்கோட்டை கோயில் போகலான்னு இருந்தேன், உச்சி பிள்ளையார் கோயில் போகலான்னு இருந்தேன் திருச்சியில். நான் வந்து விசாரித்த உடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மூடு அப்செட் ஆகிட்டதுனால கேன்சல். பரவாயில்ல, அடுத்த வாட்டி திருச்சி பஸ் ஸ்டாண்டே சுற்றிருக்கேன். நான் 5 வாட்டி கிட்டத்தட்ட உள்ளேயே சுற்றிருக்கேன். பரவாயில்ல, போவோம், சாப்பிட போகலாம். அவரை எப்பயோ போயிட்டு பஸ் ஏறி கிடையாது. எங்கள் அக்கா கூட்டம் திருச்சி ஓடிட்டாரு. சட்னியா
ஃபுல்லாக பாருங்கள், அங்கேருந்து இது ஃபுல்லாகவே எஸ்சிடிசி பஸ் தான். நம்ம 6 o'clock வரப்போ இவ்வளோ பஸ் இங்கே இல்லை. இப்போ எல்லாம் எப்படின்னாக்கா நைட்டு சென்னைக்கு போவாங்க. சண்டே வீக்கெண்ட் முடிஞ்சது, எல்லாருமே வந்து சென்னை கிளம்புறதுனால இவ்வளோ பஸ் இருந்துமே நமக்கு எஸ்சிடிசியில் கிடைக்கல. பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன், எங்கேயோ பயங்கரமாக மழை பெய்யுது, மண் வாசனை வருது. இங்கேயும் மழை பெய்யும்னு நினைக்கிறேன். நானும் ஒவ்வொரு ட்ரிப் அப்போ ஏதாவது மழை பெய்யும், நினைஞ்சிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா எந்த ட்ரிப் அப்போ நமக்கு வந்து மழையே பெய்ய மாட்டேது. பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷனில் மதுரையில் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பஸ்ஸுக்காக. அதே நிலமை தான் இருங்க, ஆனால் ஒனியன் மட்டும் டிஃப்ரெண்ட். அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 9:45 பஸ்ஸு, 8:58 ஆகுது. பார்த்தீங்களா, எங்கேயோ பயங்கரமாக மழை பெய்யுது. லைட்டாக வந்து மண் வாசனை வரும், அது ஓகே. எனக்கு சென்ட் போட்ட மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு அந்த மண் வாசனை. எங்கேயோ ஊற்றுன்னு ஊற்றுது. சென்னையெலாம் மழையா கேள்விப்பட்டேன், சொன்னாங்க. போகும்போது லைக் ஃபுல்லாக நைட் வெதர், ஒரே மழை, பாட்டு, ஒரு மாதிரி செமையாக இருக்க போகுது. ஏன்னா நமக்கு வந்து ஸ்லீப்பரில் கிடைக்கலனாலும் நம்ம இருக்கிறத வந்து சந்தோஷமாக மாற்றுறோம், அதுதான் நம்ம குறிக்கோள். வாங்க பஸ் ஸ்டாண்ட் டூர் பார்க்கலாம். நான் வந்து சும்மா எந்தெந்த பஸ்லாம் இருக்குது, எங்கெங்கே போகுது. ஆனால் இதை பார்க்கும்போது தான் வலிக்கும். இத்தனை எஸ்சிடிசி பஸ் இருந்தோம், ஒரு எஸ்சிடிசியில் கூட நமக்கு சீட்டு கிடைக்கலையேன்றது தான் ஏக்கமாக இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக நிறைய பஸ் இருக்குது. என்னென்ன பஸ்ஸுன்னு சும்மா சுற்றி பார்த்துட்ருக்கோம். இன்னும் டைம் இருக்குல்ல. ஓ, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டைம் கரெக்டாக 9:12 ஆகுது. ஸோ வந்துருச்சு பாருங்கள் நம்ம பஸ்ஸு. திருச்சியிலேருந்து மாதவரம் MMBT பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கே டைரெக்டாக போய்டும். இருக்கிறது நமக்கு லாஸ்ட் ஸ்டாப்பிங் தான். கண்டக்டரே வந்து எழுந்துருமா, இதுக்கப்புறம் நீ வந்து தூங்க தேவையில்ல அப்படின்னு அடிச்சு தொத்த இருக்க, ஏந்திருக்கக்கூடாது. இதுதான் என்னோடய பிளான். ஓகே, 632 வந்துருச்சு, ஏறிக்கலாம். பார்க்க நல்லா இருக்குது பஸ்ஸு, மஞ்சள் கலரில் உள்ள சீட்ஸ்லாம் நல்லா இருக்குது. உள்ள போய் பார்க்கலாம். பஸ் எடுத்துட்டாங்க, 10க்கு ஷார்ப்பாக பஸ் எடுத்திருக்காங்க. டைரெக்டாக வந்து மாதாவரம் போய் இறங்கிக்க வேண்டியதுதான். கை மாட்டிச்சு போலாம். டைம் வந்து 11:30 ஆகுது. பெரம்பலூர் வந்திருக்கோம். நடுவில் ஃபுல்லாக ஒரே மழை. இந்த விண்டோலாம் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது லைட்டாக தூரல் போட்டுட்ருக்கு. திருச்சி தாண்டி கண்ணெல்லாம் வந்து அடிச்சிட்டு இருந்தது, அதனால் விண்டோ நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. எதுக்கு பஸ் நின்றுட்டுருக்குன்னு தெரியல. சீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது, ஆனால் பஸ் எடுக்க மாட்டுறாங்க. பெரம்பலூர் வரத்துக்கே 11:30 ஆயிடுச்சு. அதுலேருந்து சென்னை போகிறதுக்கு அவ்வளோ நேரம் தெரில. பார்ப்போம். ஆல் இஸ் குட், மீட்டிங் இஸ் குட்.
கிட்டாது விக்கிரவாண்டியில் எங்கேயோ டீ கடை அந்த மாதிரி நிறுத்தியிருக்காங்க. அங்கே ஆரம்பித்த மழை தான் எங்கேயுமே நிற்கலை, தொடர்ந்து பேஞ்சிட்டே தான் வந்தது. பாருங்க இன்னும் பேஞ்சிட்டே தான் இருக்குது. அங்கே திருச்சி தாண்டி எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேருந்து பேஞ்சிட்டு தான் இருக்குது. மாதாவரம் வந்தாச்சு. நம்ம வந்து விட்ட பஸ் அதோ கிளம்பிடுச்சு. அங்கே ஆரம்பித்த மழை தான் திருச்சி தாண்டி எங்கேயுமே மழை நிற்கலை. அதுக்கப்புறமா வர தமிழ்நாடு ஃபுல்லாகவே வர மழை தான். நாங்கள் வந்த ரூட் எல்லாமே பெரம்பலூரில் மழை, அதுக்கடுத்து வந்து விழுப்புரமில் மழை, விழுப்புரம்க்கு அடுத்து பெருங்களத்தூர், செங்கல்பட்டு எல்லாம் ஃபுல்லாக மழை தான். நான் காலைல சொன்னேன்ல மான்சூன் இன்னும் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கலையான்னு, அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்த இடம் ஃபுல்லாக வந்து ஒரே மழை தான். டைம் வந்து 5:14 ஆகுது, 5:15 அந்த ரேஞ்ச். ஓகே தான். எவ்வளோ ட்ராவல்லாம் தெரியாது, அதை கால்குலேட் பண்ணுற நிலமையில நான் எனக்கு தூக்கம் வருது. இங்கேருந்து அப்படியே டைரெக்டாக வீட்டுக்கு. அவ்வளோதான். இங்கே எல்லா பஸ்ஸும் இருக்குது. மாதாவரம்லேயும் நிறைய பஸ் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நீங்கள் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், குட் நைட்.